Namaskar Bharatvaasiyo, Vanakkam Tamil Nadu. Today I am coming for the Nilgiri district, Udagmandalam. Now Tamil Nadu election going on. MLA, Member of Legislative Assembly. I am coming Udagmandalam constituency, one independent candidate, only for filling nomination form. So this candidate today meet and some question asking for society. This my side connect with my candidate. Please give information. அனைவருக்கும் வணக்கம். நான் நீலகிரி உதகை சட்டமன்றத்தில் சுயேட்சை வேட்பாளராக தேர்வு செய்திருக்காங்க. அது எதுக்கு தேர்வு செஞ்சிருக்கேன் என்னன்னு எனக்கு பாரதிய ஜனதா கட்சியில் 30 ஆண்டு காலமாக எந்த இதுவும் நம்மளுக்கு வழங்கலை. நான் சின்னதுலேருந்து பெரிய இந்த வயசு 48 வயசுக்கு கட்சிக்காக ஐராத பாடுபட்டு உழைச்சிருக்கேன். ஆனாலும் இருந்தாலும் என்னன்னா நம்ம பூத்து ஒரு 3 பூத்து எனக்கு ஆய்வு பண்ணி கொடுத்தாங்க. பூத்து சத்தியில் வெற்றி கெட்ட பூத்து என்று சொல்லி எனக்கு சர்டிஃபிகேட் வேறு கொடுத்தாங்க. அந்த பூத்தை எனக்கே தெரியாமல் ஒரு பெண் நிர்வாகிக்கு பூத்தை விற்றுருக்காங்க. அந்த பூத்து 27, 28, 29 அதனோட சொந்த பூத்தில் நான் ஒரு கவுன்சிலராக 2 பருவ காலமாக நான் அதில் வெற்றி வேட்பாளராக திகழ்ந்து இந்த இப்போ சட்டமன்ற இதுக்காக இப்போ தேர்வு பண்ணியிருக்காங்க. அதால் எனக்கும் இந்த அரசியலில் ரொம்ப நாட்டமாக இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு முயற்சி என்னன்னா, இந்த நீலகிரி மாவட்டத்தில் மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்று எடுத்து சொல்கிறேன். மக்களுக்காக நீலகிரி மாவட்டத்தில் நான் சுயேட்சை வேட்பாளர் களமிறங்க ஒரே ஒரு காரணம், நீலகிரி சட்டமன்ற தேர்தல் நடைபெறல மக்கள் சேவை செய்து வருகிறேன். மேலும் ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் அப்பப்போ அந்தந்த ஏரியாவுக்கு போய் சேவை செய்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதிலே களமிறங்கி முன்னாள் கவுன்சிலர் என் பேர் மரகல் மணி. உதகை சட்டமன்றத்தில் வாழும் பொதுமக்களுக்கும் சுற்றுலா வாகனங்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கும் மற்றும் நடைபாதையாளர்களுக்கும் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கும் நகராட்சி தூய்மையாளர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் தனியார்களுக்கும் மருத்துவர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது முதல் சுற்றறிக்கை என்னன்னா, எனது தேர்தல் இதோட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு தான் முதல்ல நான் மக்களுக்காக வெளியிடுறேன். ஊட்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தேர்தலுக்கு முன்னே தெரிஞ்சுக்கிறேன். அனைத்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் மேக்ஸ் கேப் ஓட்டுநர் அனைவரின் நலனை காக்க ஓலா, ஊபர், ரெட் டாக்ஸி இவற்றின் செயலை முற்றிலும் நீலகிரி மாவட்ட